வணக்கம். இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டில்யன் அவர்களின் மலைவாசல். அத்தியாயம் 44. அவள் உன் மனைவி. அஜித் சந்திரனால் தடுக்கப்பட்ட பல்தேவ் ஒரு வினாடி வெகுண்டான், மறு வினாடி பலமாக சிரித்தான். குடியின் சக்தி மிக விசித்திரமானது. சிரிப்பு, அழுகை, கோபம், அங்க சேஷ்டைகள் ஆகிய சகல விகாரங்களையும் மின்னல் வேகத்தில் மாறி மாறி அளிக்கக்கூடிய மருந்து உலகத்தில் ஏதாவது உண்டென்றால் அது குடிதான். இத்தகைய விசித்திர மருந்தை பருகுபவர்களுக்கும் புத்தி நிதானத்தோடு உடல் நிதானமும் அடியோடு குலைந்து போவதால் அவர்களை சமாளிப்பது மிகவும் சுலபம். ஆகவே பல்தேவின் பயங்கர சிரிப்பையோ கோபத்தையோ சிறிதும் லட்சியம் செய்யாத அஜித் சந்திரன் தன் கையால் பல்தேவை பின்னுக்கு ஒரு தள்ளு தள்ளிவிட்டு சித்ரா தேவியை அழைத்து கொண்டு கூடத்துக்குள் சென்றான். அஜித் சந்திரன் போக்கு பல்தேவை பெரிதும் நிதானப்படுத்தவே பல்தேவும் அவர்களை தொடர்ந்து கூடத்தின் நடுவுக்கு வந்தான். எதிரே உட்கார்ந்த இரு வில்லவர்களையும் எழுந்திருக்க சொல்லி உபாத்தியாயன் கேட்டுக்கொண்டது மேலுக்கு மரியாதையாக தோன்றினாலும் அவன் குரலில் ஓடிய கடுமையும் அதிகார தொனியும் வில்லவரை சற்று நடுங்க வைத்ததன்றி உடனே அவன் கட்டளைக்கு கீழ்ப்படியவும் தூண்டியது. உபாத்தியாயன் சித்ராவை ஒரு ஆசனத்தில் அமர்த்தி தானும் அவள் பக்கத்தில் சாவதானமாக உட்கார்ந்து கொண்டான். உபாத்தியாயனின் இந்த நடவடிக்கைகள் கூடத்து குடிகாரர்களுக்கிடையே ஆச்சரியத்தையும் பீதியையும் விளைவிக்கவே அவர்களும் ஓரளவு நிதானத்தை அடைந்தனர். பல்தேவ், இங்கு யாராவது வேலையாட்கள் இருந்தால் கூப்பிடு என்று உபாத்தியாயனுடைய அடுத்த கட்டளை அவர்கள் போதையை அடியோடு ஓட்டிவிட்டது. சதி கூட்டத்துக்கிடையில் ஒரு பெண்ணை தவிர வேறு துணையின்றி இவன் வந்ததன்றி இருக்கிறவர்களையெல்லாம் மிரட்டுகிறானே என்று நினைத்த ஹீனர்களில் ஒருவன், எதற்கு வேலைக்காரர்கள் என்றான் சற்று அதட்டலாக. உபாத்தியாயனுடைய உஷ்ணமான பார்வை அந்த அதட்டலை உடனே மறையச் செய்தது. நீ ஹீன வீரனாயிருந்தால் ஹீனர்களின் உபசேனாதிபதியிடம் பேசுகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். சதிகாரனாயிருந்தால் இந்த வீட்டையும் உங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒழித்து கட்டக்கூடிய உபாத்தியாயனுடன் பேசுகிறாய் என்பதை தெரிந்து கொள் என்று அந்த ஹீனர்களை பார்த்து பேசிய உபாத்தியாயன் சித்ராவுக்காக கண்களை திருப்பி, சித்ரா, தோரமானவை அழிக்க திட்டம் போடும் சதிகார கும்பலின் லட்சணத்தை பார்த்தாயா என்றான் சற்று ஏளனமாக. அத்துடன் பல்தேவை நோக்கி, பல்தேவ், வேலையாட்களை கூப்பிட்டு இந்த குடிபாண்டங்களை எடுத்துச் செல்ல சொல். இதன் துர்நாற்றத்தில் என்னால் உட்காரவே முடியவில்லை என்று கூறினான். உபாத்தியாயன் போக்கால் நிதானத்துக்கு வந்த பல்தேவ் அவன் கட்டளையை நிறைவேற்றிவிட்டு தன்னுடைய பராக்கிரமத்தையும் காண்பிக்கும் உத்தேசத்துடன், உபாத்தியாயரே, உங்கள் நிலைமையை சற்று யோசித்து பேசுங்கள். இது மூலஸ்தானபுர தர்மசாலை என்று. இந்த முறையை பல்தேவை விரோதித்து கொண்டு தப்பிச் செல்வது சுலபமல்ல என்று சொல்லிக்கொண்டு உபாத்தியாயனுக்கு எதிரிலிருந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டான். உபாத்தியாயன் இதழ்களில் இகழ்ச்சி கலந்த புன்னகை தெரிந்தது. அகப்பட்டு கொண்டவன் அல்லவா தப்பி செல்வதை பற்றி யோசிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் சுதந்திரமாக இருப்பதாக அபிப்பிராயமா என்று பல்தேவ் உறக்க சிரித்து கொண்டே கூடத்து வாயிற்படிக்காக கண்களை ஓட்டினான். பல்தேவ் கண்கள் சென்ற திக்கில் சித்ராவும் திரும்பி பார்க்கவே அவள் முகத்தில் சற்று கவலை குறி படர்ந்தது. உபாத்தியாயனால் எழுப்பப்பட்ட வில்லவர் இருவரும் இந்த சம்பாஷணைக்கிடையில் மெல்ல வாயிற்படிக்காக நகர்ந்து வாயிற்படியை உருவிய கத்தியுடன் காவல் புரிந்து நின்றனர். உபாத்தியாயன் பல்தேவின் சிரிப்பை மட்டுமின்றி சித்ராவின் கவலையையும் கண்டான். ஆனால் பின்பக்கம் அவன் திரும்பி பார்க்கவும் இல்லை, எந்த விதமான உணர்ச்சியையும் முகத்தில் காட்டவில்லை. பல்தேவ், நீ முட்டாள் என்பது எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். பயங்கொள்ளி என்பதை உன் கல்யாண ஊர்வலத்தின் போதே நான் அறிந்தேன். ஆனால் சில வருட அனுபவங்களால் உன் ஊகத்தில் அபிவிருத்தி இல்லாவிட்டாலும் வெகுநாள் படைத்தலைவனாயிருந்ததால் தைரியமாவது சற்று உற்பத்தியாகி இருக்கும் என்று நினைத்தேன். அதுவும் பூஜ்யம் என்று இன்று தெரிகிறது. என் ஒருவனை சமாளிக்க எனக்கு பின்னால் 2 வீரர்களை உருவிய வாட்களுடன் நிறுத்த வேண்டுமென்றால் உன் சுயநலத்திலும் இந்த உன் கூட்டாளிகளின் சாமர்த்தியத்திலும் உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும். இத்தகைய பயங்கொல்லிகளாகிய நீங்கள் தோரமானவை அழிக்க திட்டம் போட்டிருப்பதுதான் எனக்கு விந்தையாயிருக்கிறது என்று நிதானமாக பேசிய உபாத்தியாயன் ஆசனத்தில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான். அந்த 6 சதிகாரர்களுக்கிடையில் அவன் அலட்சியமாக உட்கார்ந்து பேசிய தோரணையை கண்ட சித்ரா ஆச்சரியப்படவில்லை. இதைவிட தீவிரமான சந்தர்ப்பங்களை அவன் சமாளித்திருப்பதை அவள் பார்த்திருக்கிறாள் அல்லவா? ஆனால் அவன் பின்புறம் திரும்பாமலே வில்லவர் வாயிலை அடைந்ததை எப்பொழுது கவனித்தான் என்பதுதான் அவளுக்கு பெரும் ஆச்சரியமாயிருந்தது. அவள் முகத்தில் தெரிந்த ஆச்சரியத்தை கவனித்த உபாத்தியாயன், இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை சித்ரா. கொஞ்சம் நாகரிகமுள்ள மனிதர்களானால் உன்னை போன்ற ஒரு ஸ்திரீ உள்ளே வந்தபோது எழுந்து இடம் கொடுத்திருக்க வேண்டும். அப்படி இடம் கொடுக்காததால் நான் அவர்களை எழுப்ப வேண்டியதாயிற்று. எழுந்த இருவரும் உன்னை உட்கார வைக்கும் சமயத்தில் எதிரையாவது நின்றிருக்க வேண்டும். அதில்லாமல் உனக்கு நான் ஆசனத்தை சரிப்படுத்திய போதே மரவட்டைகள் மாதிரி மெல்ல பக்கவாட்டில் நகர்ந்தார்கள். போகிறவர்கள் நடையையும் மாதிரியையும் பார்க்கையிலேயே உத்தேசம் புரிந்து விடுகிறதல்லவா? தவிர செம்மையான மரங்கள் மாதிரி இருக்கும் 2 பேர் கண்ணுக்கு எதிரே இருந்து மறைந்தால் அதை கூட கவனிக்க முடியாத அளவுக்கு உபாத்தியாயன் பார்வை மங்கல் இல்லை.
என்றான். அவன் திரும்ப திரும்ப தங்களை ஏதோ வேலைக்காரர்கள் மாதிரி மதித்து மிக அவமரியாதையாக பேசுவதை சகியாத வில்லவர்களில் ஒருவன் திடீரென பின்பக்கத்திலிருந்து வாளை ஓங்கினான். அதே சமயத்தில் எங்கிருந்தோ எழுந்த உபாத்தியாயன் வாள் பல்தேவின் கழுத்தை தடவி கொண்டிருந்தது. சாய்ந்து உட்கார்ந்த நிலையிலிருந்து எழுந்திருக்காத உபாத்தியாயன் மிக கடுமையான குரலில், பல்தேவ், இந்த மடையர்களை அவரவர் ஆயுதங்களை கூடத்தின் கோடியில் என் கண்ணுதரே ஒரு மூலையில் போடச் சொல். எவனிடமாவது ஒரு ஆயுதம் இருந்தாலும் அவன் உயிர் அரை காசு பெறாதென்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உன் சகாக்கள் சிறிது நேரம் இந்த கட்டளையை நிறைவேற்ற தாமதித்தால் உன்னை அரை வினாடியில் மோட்சத்துக்கு இல்லை, அங்கேது உனக்கு இடம், நரகத்துக்கு அனுப்பிவிடுவே என்று கூறினான். தன் அபாய நிலையை அறிந்து கொண்ட பல்தேவ் பயத்தால் மலை போன்ற மேனியில் வியர்வை ஆறாக பெருக உடல் வெளவெளுத்து போய், ஏன் நிற்கிறீர்கள் மடையர்களா என்று தன் சகாக்களை நோக்கி இறைந்தான். அடுத்த வினாடி சதிகாரர்களின் ஆயுதங்கள் கூடத்தின் மூலையில் குவிந்தன. அஜய்சந்திரன் கத்தியும் பழையபடி உரைக்குள் போய்விடவே அவரவர் நிதானமாக ஆசனத்தில் அமர்ந்து கொண்டனர். வாயிலை காத்த வில்லவரையும் உட்காரச் சொன்ன அஜய்சந்திரன் தன் குரலையும் தோரணையையும் பெரிதும் மாற்றிக்கொண்டு பேசலானான். பல்தேவ், நான் ஒரு நண்பன் என்ற முறையில் இங்கு வந்திருக்கிறேன். நீ உன் பழைய இச்சையை மறக்காமல் சித்ராதேவியின் மேல் கை வைக்க முயல்கிறாய். நீ திட்டமிடுவதோ பெரிய சதிச்சைகை. இதில் கலந்து கொள்பவர்கள் பரஸ்பரம் நம்பிக்கையுடனும் ஒழுங்குடனும் நடந்து கொண்டால் ஒழிய காரியம் கைகூடுவது மிக கடினம். என்னை இந்த வீட்டில் வைத்து பூட்டிவிட்டாலோ அல்லது கொன்று விட்டாலோ நீ தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறாயா? அவ்வளவு தூரத்துக்கு அஜய்சந்திரன் உன்னை நம்பி எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் இங்கு வருவான் என்று மனப்பால் குடிக்கிறாயா? உன்னை தவிர இங்கிருக்கும் மற்றவர்கள் எனக்கு தெரியாது. இந்த வீட்டின் மேல் நான் ஏற்கனவே ஒரு கண் வைத்திருக்கிறேன் என்பதையும் இதன் தகவல்கள் பூராவும் எனக்கு தெரியும் என்பதையும் சித்ராவிடம் நான் கொடுத்தனுப்பிய கடிதமே உனக்கு விளக்கியிருக்கும். அப்படி இருக்க நான் சித்ராவுடன் உன்னிடம் அகப்பட்டுக் கொள்வதற்காகவே எந்த ஏற்பாடும் இல்லாமல் புறப்பட்டு வந்திருப்பேன் என்று நினைப்பாயானால் அதை விட பைத்தியக்காரத்தனம் வேற என்ன இருக்க முடியும்? ஆகவே அந்த யோசனையை விட்டுவிட்டு சதியில் கூட்டாளிகள் என்ற முறையில் பேசுவோம் என்றான் உபாத்தியாயன். கூடத்தில் இருந்த மற்ற சதிகாரர்கள் பல்தேவை பார்த்தார்கள். நயமும் பயமும் கலந்த உபாத்தியாயன் பேச்சினாலும் நடவடிக்கையாலும் கலங்கி போயிருந்த பல்தேவ், உங்களை நான் எப்படி நம்ப முடியும்? நீங்கள் எங்களை காட்டிக் கொடுக்க மாட்டீர்கள் என்பது என்ன நிச்சயம் என்று கேட்டான். நான் உங்கள் கூட்டத்தில் சேர்வதே உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பாயிற்றே. நான் உங்கள் கோஷ்டியில் சேர்ந்திருப்பதை தோரமானவுக்கு அறிவித்தால் உபாத்தியாயன் தலை அடுத்த நிமிடம் உருண்டோடி விடுமே என்று உபாத்தியாயன் சொல்லிவிட்டு பல்தேவை பார்த்து சிரித்தான். சிரிப்பு எதற்காக என்று பல்தேவுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் உபாத்தியாயன் சொன்ன காரணம் சற்று தைரியத்தை ஊட்டவே தங்கள் சதி திட்டத்தை விவரித்தார்கள். தோரமான அடிலனை தூக்கிலிட்டதை விரும்பாத பலர் ஹீன சாம்ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் என்ற பல்தேவின் சொற்களை இடைமறித்து, அதில் மாப்பிள்ளை பல்தேவும் ஒருவர் என்றான் அஜித்சந்திரன் சற்று அழுத்தமாக. உபாத்தியாயன் குறுக்கீடு பல்தேவுக்கு பெரும் சங்கடத்தை உண்டாக்கியது. தன் மனைவியை தூக்கி சென்றவனுக்கு பரிந்து தான் பேசுவதையே அஜித்சந்திரன் சுட்டி காட்டுகிறான் என்பதை பல்தேவ் புரிந்து கொண்டான். இருந்தாலும் சமாளித்துக் கொண்டு, அது பழங்கதை உபாத்தியாயரே. அடிலனிடம் சாட்டையால் அடிக்கப்பட்ட உபாத்தியாயரே அந்த குடும்பத்தின் மீது பரிவு காட்டும் போது என்னை போன்ற அற்பர்கள் பரிவு காட்டுவது ஆச்சரியப்படத்தக்கதன்று என்று சொன்ன பல்தேவ் தான் உபாத்தியாயனுக்கு பதில் சூடு கொடுத்து விட்டதாகவே நினைத்து பெருமையுடன் பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்தான். அவர்களும் புன்முறுவல் செய்ததை பார்த்த உபாத்தியாயன் லேசாக சிரித்து, அடிலன் நடித்தாலும் சித்ராதேவியின் ஆதரவாவது எனக்கு கிடைத்தது. உனக்கு அதுவும் இல்லாதிருக்க எந்த காரணத்தால் நீ அடிலனுக்காக பழிவாங்க முன் வந்திருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் ஒரு வினாடி தவித்த பல்தேவ், சித்ராவின் தம்பியினிடத்தில் உள்ள அன்பினாள் என்றான். சித்ராதேவியின் தம்பிக்கு உன்னிடம் அன்பு ஏற்பட காரணம் அவன் சகோதரியை துன்மார்க்கமாக நடத்த முயன்றதற்காகவா என்று உபாத்தியாயன் மீண்டும் கேட்டான். பல்தேவ் விழித்தான். கடைசியில், உபாத்தியாயரே, நான் வெறும் பேச்சுக்காரன் அல்ல, என் அன்பை என்ற பல்தேவின் வார்த்தையில் மீண்டும் உபாத்தியாயன் குறுக்கிட்டு, காரியத்தில் காண்பிப்பாய். நல்லது, இப்பொழுது உன் திட்டம் என்னவென்று சொல் என்று கேட்டான். பல்தேவ் ஒரு நிமிடம் மௌனமாயிருந்துவிட்டு விவரித்தான். அடிலன் மகனை தோரமானவின் ஸ்தானத்தில் வைக்க வேண்டும். அதற்கு தோரமான முதலில் ஒழிய வேண்டும் என்றான். எண்ணம் சரிதான், ஆனால் என்ன வழி என்று உபாத்தியாயன் வினவினான். அடுத்த வாரம் தோரமான இங்கு வரப்போகிறான். அவனை வரவேற்க ஏற்பாடுகள் பலமாக செய்யப்படுகின்றன. ஊர்வலத்தில் புருஷபுரத்து தெருக்களை தாண்டி வில்லவர் வீடுகளுக்காக தோரமான வரும்போது அவன் மார்பை குறிவைத்து ஒருவன் நம்பு எய்வான் என்று பல்தேவ் விவரித்த போது அங்கிருந்த வில்லவர் இருவரும் புன்முறுவல் காட்டினர். உபாத்தியாயன் அவர்களை மிகவும் வெறுப்புடன் கவனித்துவிட்டு, தோரமான அடுத்த வாரம் இங்கு வரப்போவதில்லை என்று வெகு நிதானமாக சொன்னான். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று பல்தேவ் கேட்டான். தோரமானவிடமிருந்தே செய்தி கிடைத்திருக்கிறது. அவர் உபசேனாதிபதி அல்லவா நான்
என்று அஜித் சந்திரன் பதில் சொன்னான். அப்படியானால் கிங்களனிடமிருந்து மலைவாசலை காக்கப் போவது யார்? இந்த புது அபாயத்தை சமாளிக்க தோரமானா வருவதாக திட்டமிட்டிருந்ததே என்ற குழப்பத்துடன் கேட்ட பல்தேவின் முகத்தில் பெரிய ஏமாற்றமும் கிளியும் தென்பட்டன. தோரமானா வரவிட்டால் என்ன? தன் அந்தரங்க அதிகாரியை அனுப்பியிருக்கிறாரே என்றான் உபாத்தியாயன் சாவதானமாக. யார் அந்த அந்தரங்க அதிகாரி என்று பயத்துடன் கேட்ட பல்தேவின் முன்பாக, உன் மனைவி காமினி என்று பெரிய வெடியை எடுத்து வீசினான் உபாத்தியாயன். என்ன உபாத்தியாயரே, என்ன சொன்னீர்கள் என்று பயங்கரமாக கூச்சலிட்டு கொண்டு கோபம் முகத்தில் ஏற உடல் உணர்ச்சியால் கடகடவென குலுங்க ஆசனத்திலிருந்து திடீரென எழுந்தான் மாப்பிள்ளை பல்தேவ்.